என்னுடைய சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், என்னுடைய சூழ்நிலை இப்ப வர முடியாது, என்னுடைய சூழ்நிலை இப்போ ஆண்டவருக்காக கொடுக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய சூழ்நிலை எங்க வீட்டுல இப்போது ஜெபத்தை வைப்பதுக்கு ஏற்றதா இல்லை, என்னுடைய சூழ்நிலை தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற மாதிரி கூட இல்லை, என்னுடைய சூழ்நிலை வேதாகமத்தை திருப்பி வாசிக்க முடியல பாஸ்டர், நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்வாரு நம்முடைய நெருக்கத்தின் நேரத்துல, இக்கட்டின் நேரத்துல அவர் சொல்லுவாரு, அப்பா எனக்கு நேரம் இல்லை, ஐ எம் சாரி. சூழ்நிலையை ஆராதனையா மாற்று. எப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாகுலத்தின் சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக பக்தர் உண்டு. ஒரு சிலரை கவனிப்போமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பிலானால் அங்கே பவுலும் சீலாவும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு சிறைச்சாலைக்கு போகிறார்கள். அந்த சிறைச்சாலையிலே உட்காவலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு விலங்கு போட்டு கட்டப்பட்டு அந்த உட்காவலிலே அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில ஆமென் தொழு மரத்துல என்ன செய்யறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க, மாட்டி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன செய்வோம் நம்மளா இருந்தோம்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தமா தானே நாங்க வாழ்ந்தோம், உமக்காக தானே காரியங்களை செய்தோம், எதற்குப்பா இந்த காரியங்கள், இப்படிலாம் ஆண்டவரை பார்த்து முறையிடுவோம். அநேகர் முறுமுறுக்கலாம். ஆனால் இவர்கள் செய்த என்ன தெரியுமா, அந்த சூழ்நிலையில அந்த சங்கிலிகள் கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் கர்த்தருக்காக ஆராதனை செய்தார்கள். அவருடைய சூழ்நிலையை ஆண்டவர் பாருங்க, அவர்கள் ஆராதனையா மாற்றினார்கள். ஆமென். கர்த்தர் அவைகளை அற்புதங்களாய் மாற்றினார். அந்த சூழ்நிலையில அவர்கள் தேவனை என்ன செய்தாங்களாம், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. துதித்து நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எந்த சூழ்நிலையில, கட்டப்பட்ட சூழ்நிலையில, எந்த சூழ்நிலையில, அடிக்கப்பட்டு காவல்ல வச்சிருக்கிறாங்க. சும்மா இல்லைங்க, அடிக்கப்பட்டு விலங்க போட்டு அப்படி காவல்ல வைத்திருக்கிறாங்க. இருட்டு. இப்ப இருக்கிற சிறைச்சாலை மாதிரிலாம் இல்ல. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க பாடி தேவனை மகிமைப்படுத்தின உடனே அந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் உள்ளே வந்தது. தூதர்கள் வந்து வெளிச்சம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா சங்கிலிகள்லாம் அறந்தது. பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, சூழ்நிலையை ஆராதனையா மாற்றுங்க.